ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 2 மாதம் கழித்து பார்க்குறீங்களா? நானும் உங்களை 2 மாதம் கழித்து பார்க்குறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய தினத்தில் செய்தியை நாம் கேட்கும் முன்பதாக ஒரே ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு மகன் இருந்தான். தன்னுடைய வீட்டில் ரொம்ப இருளாக இருக்கே, கரண்ட்டு போயிருக்கோம். ஒருவேளை அவங்க வீட்டில் கரண்ட்டே இல்லாமல் இருக்கலாம், அந்த வசதி இல்லை. ஒரு 4 மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு அந்த இருளை போக்குவதற்காக அந்த அறையிலே ஒரு 4 மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தான். நல்ல காற்று அடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தி அப்படின்னா அது அணையிறதுக்கு அது அணைய போகிற ஸ்டேஜுக்கு வருது. அது பேர் தான் அமைதி. என்னது? அமைதி. அப்போது உலகமே அமைதியாக இருக்கா, இல்லை அமைதி இல்லாமல் இருக்கா? சில இடங்கள்ல அமைதி இருக்கிறது, ஆனால் அமைதியே இல்லைன்னு எந்த நாடுமோ எந்த மனுஷனுமே இருக்க முடியாது. அப்போ அமைதியே உலகத்தில் இல்லைன்னா நான் இதுக்குன்ட்டு அந்த அமைதி அணைஞ்சு போச்சு. யார் அணைஞ்சு போச்சு? அந்த அமைதி என்கிற மெழுகுவர்த்தி அணைஞ்சு போச்சு. சரி, 2வது மெழுகுவர்த்தி யாருன்னா அன்பு. அதுவும் உலகத்தில் இருக்கா? இல்லை, அன்பும் இல்லை. எவ்வளோதான் அன்பு நம்ம செலுத்தணும் நம்ம ட்ரை பண்ணாலும் உலகத்தில் கணவன் மனைவியின் இடத்துல அன்பில்லை, மனைவி கணவன் இடத்துல அன்பில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல அன்பில்லை, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல. அப்போ இப்படியே சில பிரச்சனைகள் இருக்கும்போது மற்றொரு இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அன்பும் இல்லையா? அந்த அன்பு என்ற மெழுகுவர்த்தி அணைந்து விட்டது. 3வது, சரி அமைதி தான் இல்லை, அன்பு தான் இல்லை, அறிவு பெருகி இருக்கா? அறிவு பெருகி இருக்கா? அறிவினால் ஜெயிக்கலான்ட்டு அந்த கேண்டல் எவ்வளோ போராடுது. ஆனால் அந்த காற்று என்ன ஆகுது? அறிவையும் அமிழ்த்து போட்டு விட்டது. அப்போ திடீர்னு அந்த மகன் பார்க்குறான், என்னடா ஏற்றி வச்ச மெழுகுவர்த்தியில் 3மே போயிடுச்சே, ஒன்று மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க அந்த காற்றுல இருந்து அணையக்கூடாதுன்னு. அப்போது பார்க்கும் பொழுது 3மே அணைஞ்சு போச்சேன்ட்டு என்னடான் இருக்கான். அப்போ அந்த 4வது மெழுகுவர்த்தி சொல்லிச்சான். அந்த மெழுகுவர்த்தி பேர் என்னன்னா நம்பிக்கை. அந்த மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், நீ 3 அணைஞ்சதை குறித்து நீ கவலைப்படுற, ஆனால் நான் இன்னும் எரிந்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ என்னை வச்சு என்ன பண்ண? மீதி 3த்தையும் நீ ஏற்றுக்கொள். நான் எப்பவுமே அணைய மாட்டேன், உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். அதனால தான் என் பேர் நம்பிக்கை. உலகத்தில் அமைதி இல்லாமல் இருக்கலாம், அன்பு இல்லாமல் இருக்கலாம், அறிவு கூட சில நேரத்தில் பைத்தியகாரத்தை நான் பெரிய அறிவாளின்னு சொல்கிறவன் உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா அவனுக்கும் சில நேரத்தில் அந்த பைத்தியக்காரத்தனத்தில் நிறைய காரியங்கள் தவறாக செய்ய முடியும். ஆனால் இந்த நம்பிக்கை, யார் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கை? கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு அமைதியை தரும், அன்பு தரும், எல்லா விதமான உலக பிரகாரமான அறிவும் சரி, சத்தியத்துக்குரியதான அறிவும் சரி கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பிரசங்கத்துக்குள்ளே போகாமல் ஒரு சின்ன ஸ்டோரியை சொன்னேன்னா அப்போ தான் கண்ணு நல்லா திறக்கும். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது கண்ணு சுருங்கும். ஒரு கதையை சொன்னால் கண்ணு ஷைனி. அதனால தான் ஒரு கதையை சொல்லி நம்ம ஆரம்பித்தோம். சரி, செய்திக்குள்ளே போகலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம்
விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தினத்திலே, இந்த வார்த்தையின் மூலியமாக நீர் எங்களோடு நீ பேச போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து வைக்கிறோம். எங்களுடைய காதுகளையும் நாங்கள் கூர்மையாக்கி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க, அந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, அந்த வார்த்தையின்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தர போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக. நாங்கள் ஒன்றுமில்லை, விசேஷமாக என்னை இந்த வேளையில் நீர் பயன்படுத்துவீராக. உடைய அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். மாறாத மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாம்பரத்திலிருந்து கிறிஸ்துவின் வாழ்த்துதலை கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா எங்கள் HBயில் நிறைய இடத்துல I greet you in the matchless name of our Lord Savior Jesus Christ. I bring greetings from America, ஆஸ்திரேலியான்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த காலந்தெல்லாம் வரல, இப்போ நம்ம எங்கேருந்து வரோம்? அதனால தான் தாம்பரத்திலிருந்து கிறிஸ்துவின் வாழ்த்துதலை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அந்த காக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. ஆமென். தேவன் இந்த காரியத்தை ஒரு ஜனங்களுக்கு சொல்லி அந்த காரியத்தை செய்யும் சொல்லும்போது இந்த வசனங்கள் இடைப்பட்ட வசனமாய் வருகிறது. இன்னைக்கு நம்ம செய்தி என்ன தெரியுமா? கொஞ்சம் டிஃப்ரெண்டான செய்தி தான். Do we have stingy God or generous God? ஸ்டிஞ்சின்னா என்ன தெரியுமா? கருமி. பெண்களை சொன்னா கருமி, ஆண்களை சொன்னா கஞ்சன். இது இந்த டைட்டில், இந்த சர்மனுடைய டைட்டில் எடுக்கும் பொழுது இது நான் சொல்லலாமா வேணாமா? டு வி ஹேவ், இங்கிலீஷில் சில டெக்ஸ்டில் வந்து ஸ்டிஞ்சி தான் போட்டிருக்கு. இங்கிலீஷில் கேட்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ டீப்பாக நம்மளுக்கு தெரியல. டு வி ஹேவ் ஸ்டிஞ்சி காட் ஆர் ஜெனரஸ் காட்? கருமையான இருதயம் கொண்டவர நம்ம தேவன், இல்லைன்னா தாராளமான இதயம் கொண்டவர தேவன். அப்போ அந்த கருமியோ கஞ்சனோ எனக்கு போடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. அதனால நம் தேவன் மனமில்லாத தேவனா, இல்லை தாராளமான இதயம் கொண்ட தேவனா? அந்த மனம் இல்லாதவன்னா எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அது பிப்ளிக்கலாக, அதனால தான் நான் போட்டிருக்கேன். நம் தேவன் மனம் இல்லாத தேவனா, இல்லை தாராளமான இதயம் கொண்ட தேவனா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது தாராளமாய் கொடுப்பாயாக. சரி, இந்த காரியம் தாராளமாய் கொடுக்கணும்னா அது யாருக்கு? தொடர்ந்து வாசிப்போம். அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பாயாக. சரி, இந்த காரியத்தை யாருக்கு சொல்றாருன்னா 9ஆம் வசனத்துல இருக்குது. அந்த 9ஆம் வசனத்தை வாசிங்க. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறந்து. போதும். உன் ஏழை சகோதரன். எந்த சகோதரன் சொல்றாரு? இப்ப நானும் பிரதரும் வந்து ஒன்னா பிறந்திருக்கிறோம். அப்போ என்னுடைய சகோதரன் அவருடைய சகோதரன் யாரு? நான். அந்த சகோதரனா இல்லை எந்த சகோதரன்? அது ஒரு காரியம் மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அந்த 9ஆம் வசனத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. என்னது அது?
விடுதலின் வருஷமாகிய. இது என்னது? விடுதலின் வருஷமாகிய என்னதுன்னா, நம்ம முன்னாடி இருந்து பார்ப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. போதும். இப்போ சகோதரனை குறித்து நம்ம பார்க்க போறோம். அது உங்களுக்கு விளக்கி தான் சொல்ல போகிறோம், அது செர்மன் கிடையாது. ரெண்டாவது, விடுதலையின் வருஷம் அது என்னன்னு 2 காரியத்தை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விடுதலையின் வருஷம் பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமையாக இருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ரட்சித்து அந்த அடிமையிலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்கிறார். என்னன்னா, 7 வருஷத்தில் 6 வருஷம் நீ என்ன பண்ண, என்ன வேணால் விளைவி, என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணு. ஆனால் ஒருத்தருக்கு நீங்கள் கடன் கொடுப்பீங்கன்னா, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீங்கன்னா 6 வருஷம் நீங்கள் கொடுத்த கடனுக்கு அவங்க வட்டி எல்லாம் கொடுத்துட்டு வரலாம். ஆனால் அது 7ஆவது வருஷம், அந்த 7ஆவது வருஷத்துக்கு மேலே நீ அவன் இடத்துலேருந்து வட்டியை வாங்கக்கூடாது, அசலும் வாங்கக்கூடாது. அந்த 7ஆவது வருஷம் அவனுக்கு அந்த கடனை நீ என்ன பண்ணணும், முழுமையாக தள்ளுபடி பண்ணிடணும். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் இல்லை, கட்டளை. இது ஒரு பிரதான கட்டளை அவர்களுக்கு. 6 வருஷம் நீ என்ன பண்ண, அவளிடத்துல பிஸ்னஸ் பண்ணு, காசு கொடு, திரும்பி வாங்கு. வட்டியை பற்றிலாம் தேவன் சொல்ல, நான் சொல்கிறேன், வட்டியை பற்றிலாம் சொல்ல, நீ கொடு வாங்கு. ஆனால் அவனால் கொடுக்காத பட்சத்தில் 7ஆவது வருஷம் என்ன பண்ணோம், அது தள்ளுபடி. அதுதான் விடுதலையின் வருஷம். புரியுதா? இது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, நம்மளும் பார்க்க போகிறோம். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது இப்படி சொன்ன காரியங்களில் உன் சகோதரன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிற காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் கூட பிறந்தனாலும் அவன் இஸ்ரேல் ஜனங்களாய் இருக்கும் பட்சத்தில் அவன்தான் உன் சகோதரன், உன் சகோதரி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரனே சகோதரியின் எதிலிருந்துன்னா, ஆதி காலத்திலிருந்தே நம்ம தேவனை ஒரே தேவனாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், அந்த சகோதரத்துக்குள்ளே கொண்டு வரான். அதனால தான் உன் குடும்பத்தில் இருக்கிற சகோதரனுக்காக தேவன் சொல்லலை, தேவன் என்று அவனை ஏற்றுக்கொண்ட பொழுது அவனும் உனக்கு சகோதரன் ஆகிறான், உனக்கு சகோதரி ஆகிறான். வாசிக்கலாம், திருப்பியும் வாசிங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் கண் வைக்காத படிக்கும், அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும். அப்படியே நிறுத்துங்க. அவன் மேல் கண் வைக்க படாத படிக்கும், அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும். எச்சரிக்கையாயிரு. நீ அவன் மேல கண்ணு வைக்கலனா அவன் என்ன பண்ணிடுவான், கர்த்தர் இடத்துல உன்னை குறித்து எனக்கு இப்படி செய்கிறானே. ஆனாலும் முன்னாடியே ஆண்டவர் தெளிவாக சொல்லிடுறாரு, நீ அது தள்ளுபடி செஞ்சிடு, அவன் பாவங்களை மன்னித்து விடு, அவன் கடன்களை நீ என்ன பண்ணு, தள்ளுபடி செய்திடு. ஆனால் நீ அப்படி செய்யாத பட்சத்தில் நீ அக்கிரமம் பண்ணினா அவன் என்னிடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுதோ அவன் அபாய குரலை எழுப்பும் பொழுதோ அந்த பாவம் யார் மேல் வந்து சுமரும், யார் மேலே வந்து சுமரும்? நம்ம பாவத்தில் இருந்து அந்த கட்டளைகளே நம்ம கை கொள்ளாமல் இருந்தால் அவன் போய் அழுது ஜெபிச்சிட்டானா அது நம்ம மேலே தான் வந்து சுமரும். அதுதான் தேவன் சொல்றாரு, இது குறித்து நீ எச்சரிக்கையாயிரு.
எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கிறோம் எதை குறிச்சும்? ஏன்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு வாழ்க்கையில். கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், ரொம்ப தைரியம் வந்துடுச்சு. ஆண்டவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் என் பாவங்களையெல்லாம் எடுத்து போட்டார், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் எதுவும் குடிக்கலை, விபச்சாரம் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஆனால் உன்னுடைய இருதயம் மற்றவர்களுக்கு கொடுத்து இதெல்லாம் சொன்னது என்ன தெரியுமா? நம்மளுடைய சுயம். என்னை குறித்து தான காரியங்களை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்ம காரியத்தை விட்டுட்டு மற்றவருடைய காரியத்துக்கு நான் போகும் பொழுது அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கம், அந்த பொறுப்பு என்னிடத்துல நான் எதிர்பார்த்து அதை செஞ்சுக்கும் போது மற்றவரிடத்துல அதை செய்யாமல் போனேன்னா கர்த்தருடைய பார்வைக்கு அது என்னது? கர்த்தருடைய பார்வைக்கு என்னது? அது பாவம்தான். 7வது வருஷம் அந்த விடுதலை வருஷத்தில் நீ செஞ்சே ஆகணும்ட்டு சொல்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை 7 வருஷம் கடந்து போயிருக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை 7 வருஷம்? அப்போ நம்ம மற்றவர்களிடத்தில் நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்திருக்கிறோமா? என்னுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்தில், இந்த கடனெல்லாம் நான் உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? தள்ளுபடி பண்ணுறேன், உன்னை நான் மன்னிச்சிடுறேன், உனக்கு எடுத்துட்டு நான் இதெல்லாம் உனக்கு தெரியாமே நான் வாங்கிட்டேன், நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன். நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது நம்ம பண்ணியிருக்கிறோமா? என்னைக்காவது பண்ணியிருக்கிறோமா? நம்ம எல்லா விஷயத்திலையும் திருப்தி அடைகிறோமா? எல்லா விஷயத்திலையும் திருப்தி அடைகிறோமா? எனக்கு போதும்னு நான் சொல்கிறேன்னா அது எந்த காரியத்தில் சொல்லுங்கள்? எனக்கு ஒரு வீடு இருக்குங்க, திடீர்னு இன்னொரு வீடு தரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போதும் நான் நல்ல உங்கள் மனசாட்சி படி சொல்லுங்கள். சும்மா சபையில் வந்துட்டு என்ன எனக்கு தெரியும் எல்லாம் நம்ம மாமிசம்தான். ஒரு வீடு இருக்குங்க, இன்னொரு வீடு உங்களுக்கு கிடைக்கிது, போதுன்னு சொல்வீங்களா? சொல்லுங்க. வேணும். ஒரு கார் இருக்கு, திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு கார் தராரு, பார்க்கிங் இடம் இருக்கா? ஆனால் வேணும். நான் எங்கே வேணால் விட்டுக்கிறேன், எனக்கு வர கார் எதுக்கு? எனக்கு ஒரு கார் இருக்குது, என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு ஒரு கார் தான், இன்னொரு எக்ஸ்ட்ரா கார் வந்தால் என் பிள்ளைக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இப்பயே நான் கார் எடுத்து வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன? சரியா? சரி, அடுத்தது ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது. வேணும் வேணும், எது வந்தாலும் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும். 1 லட்சம் வாங்குறான், இல்லை 1 லட்சம் வாங்கி 2-3 மாதத்தில் திடீர்னு பார்ப்பான் அவன் 1,20,000 வாங்குறானே. எப்போ அந்த 1,20,000 எனக்கு வரும்? அவனுக்கு 1 கோடியே கொடுத்தாலும் அவனுடைய இருதயம் எப்படா 1.5 கோடி வரும்? எப்பவுமே மனுஷனுக்கு போதும் என்ற மனப்பான்மை வராது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் வரும். நீ கொலை பசியில் இருந்தாலும் பசியே இல்லைனாலும் 1 கிலோ பிரியாணி கொடுக்குறேன் சாப்பிடுங்கன்னா 750 கிராம் சாப்பிடுங்க. அந்த 50 கிராம் 800 கிராம் 900 கிராம் உள்ளே போகிறது உங்கள் வயிறில் இடமே. மீதி நீங்கள் உள்ளே தள்ளினாலும் என்ன ஆகும்? அப்போ வரும் உங்கள் வாயில் எனக்கு போதும். மனுஷனுடைய வாயிலிருந்து போதும்னு வர ஒரே ஒரு வார்த்தை எப்போனா சாப்பாடில் மட்டும்தான். ஏன்னா உன்னுடைய கொள்ளளவு இவ்வளோதாண்டு உனக்கு தெரியும். வயிற்றில் இருக்கிற லிமிட்டு நம்மளுடைய மனசில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயிற்றில் இருக்கிற லிமிட் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம வாயிலிருந்து போதுன்னு வருது. ஆனால் நம்மளுடைய இருதயத்திலையும் நம்ம மனசிலையும் நம்ம மூளையிலையும் அந்த லிமிட் கண்ட்ரோல் இல்லை.
அதனாலதான் வேணும் 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 வேணும்னு அடிக்க கொண்டே போறோம். ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், இது எனக்கு வேணும். நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, ஆனா இந்த காரியம் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறதா? உம்முடைய பார்வைக்கு இது ஏதுவாய் இருக்கிறதா? இதை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை எனக்கு தகுதியானவனா? இதை நான் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? அதற்கு உண்டான திராணி எனக்கு இருக்கா? என்னைக்காவது கர்த்தரிடத்தில் நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவரே, நீங்க இதை செஞ்சதுக்காக உமக்கு நன்றி, இது நீங்க கொடுத்ததுக்காக நன்றி எல்லாம் சொல்றீங்க. என்னைக்காவது ஆண்டவரே நான் கேட்டு இது நீ எங்களுக்கு கொடுக்காததுக்காக நன்றி நீங்க என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? உங்க ஜெபத்தில் நான் இதுக்காக நான் கேட்டேன், நீங்க எனக்கு கொடுக்கல, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ கேட்டு உனக்கு அது வரலன்னா உனக்கு இப்போதைக்கு அது தேவையில்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ கேட்டு உனக்கு வரலன்னா இப்போதைக்கு உனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அப்படியும் வரலன்னா அதுக்கு ஆண்டவர் ஒரு காரணத்தை வச்சிருப்பார். இது வேண்டாமா, இது வேண்டாம்ப்பா, உனக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன், அதுதான் உனக்கு வரணும், அது கொண்டு வருவேன். அந்த நேரத்துக்காக நீ காத்துரு, கர்த்தருடைய சமூகத்தில் இரு, ஜெபி. உன்னுடைய எதிர்பார்ப்பை நம்மளுடைய எதிர்பார்ப்பை கர்த்தரிடத்தில் வைக்கக்கூடாது, தேவனிடத்தில் வச்சு நம்ம கேட்கவே கூடாது. அவருக்கு தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எதை தரணும். அப்படியே நீங்கள் போராடி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாருன்னா மனம் இல்லாமல் கொடுத்துருவார். ஆனால் அதுக்கு உண்டான பலனை நீங்கள் தான் ஃப்யூச்சரில். ஆனால் ராங்காக போயிடுச்சுன்னா திருப்பியும் முட்டிக்கால் போட்டுன்னு, ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் எனக்கு கொடுக்காமே இருந்திருக்கலாமே, இதை நீங்கள் கொடுக்காமே இருந்திருக்கலாம், கொடுத்ததுனால எனக்கு பாருங்க என் நிம்மதி போச்சு, என் சந்தோஷம் போச்சு, என் குடும்பம் போச்சு, எல்லாத்தையும் போயிடுச்சு. 9 வயசுலையும் கொடுப்பாரு, 90 வயசுலையும் கொடுப்பார். உனக்கு 90 வயசில் கடக்க வேண்டியதை 9 வயசுல கேட்டீங்கன்னா உனக்கு கொடுக்க மாட்டாரு. கிடைச்சாலும் அந்த 90 வயசுக்கு உண்டான முதிர்ச்சி உங்களுக்கு 9 வயசுல இருக்காது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா அதை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்கன்னா அந்த பெற்றுக்கொண்ட காரியத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு அந்த முதிர்ச்சி வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தன்னால் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. அந்த முதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் குழந்தைத்தனமையாக இருக்கும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா நீங்கள் அதை பயனுள்ளதாய் நீங்கள் மாற்ற முடியாது. அந்த பெற்றுக்கொள்ளும் பயனையும் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கொள்ள முடியாது. அந்த ஞானம் இல்லை. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எவ்வளோதான் நீ சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணாலும் அந்த விடுதலையின் வருஷம் ஆகிய நாள் வரும் பொழுது நீ எல்லாவற்றையும் என்ன பண்ண, பிரதர், திக்கற்றவன் அவனுக்கு விட்டுக்கொடு. நீ ஒன்றும் ஆதாயப்படுத்திக் கொள்ள போக முடியாது. கர்த்தருடைய வார்த்தையின் கட்டளைகளை கை கொண்டு அதை விடும்போது ஐயோ எனக்கு ஒரு 10 ரூபா நஷ்டமாயிடுச்சேன்னு, நீ கர்த்தர் சொன்ன காரியத்துக்காக நீ 10 ரூபா விடு, கர்த்தர் உனக்கு 10,000 ரூபா கொண்டு வந்து தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் செய்கிற செயல். நிறைய காரியங்கள் நம்ம இதான் பண்ணிட்டு இருக்கோம். எடுத்து வாசியுங்கள். எரேமியா 34 அதிகாரம் 14 வசனம். எரேமியா 34:14. வெறும் 14 வசனம்.
நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீட்டாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். நல்லா கேட்டுக்கோங்க. நான் உன் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து. எங்க இருந்து? எகிப்து தேசத்துல நீ அடிமையா இருந்தியா? உன் பிதாக்கள் அடிமையா இருந்தார்களா? அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? புறப்பட பண்ணினேன். அடிமையிலிருந்து புறப்பட பண்ணி. வாசிங்கம்மா. நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய இல்லம்மா, அப்படியே கண்டினியூ. தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். நல்லா கேட்டுக்கோங்க. அவரோடு தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். போதும். அவர்களை அடிமையிலிருந்து கொண்டு வந்தாரு. கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனா அவங்களுடைய காதுகளும் இருதயம் என்னாச்சு? கேளாமல் போச்சு. என்ன சொன்னாரு? 13ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவங்களுக்கு ஒரு காரியம் சொல்றாரு. என்னவென்றால், அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை எபிரேயராகிய தன் சகோதரனை ஃபர்ஸ்ட் போதும். நம்ம வேர்ட் பை வேர்டா போலாம், அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் என்ன வருஷத்தை குறித்து பார்த்தோம்? 7ஆம் வருஷம். அது என்ன வருஷம்? விடுதலையின் வருஷம் பார்த்தோமா? இப்போ ஒரு சகோதரனை குறித்து பார்க்க போறேன்னு சொன்னல. அந்த சகோதரன் யாருன்னா இங்க சொல்லப்பட்டிருக்குது எபிரேயன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7ஆம் வருஷத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்றும். போதும். 7ஆம் வருஷத்திலே. அப்போ சகோதரன் யாரு? எபிரேயன், இஸ்ரவேல். ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் நாடாக இருந்தது. அதுக்கப்புறமா இஸ்ரவேல் ஜனங்க அங்கங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டனா அங்கங்கே போய் அவங்க சுதந்திரிக்கப்பட்டு போகும் பொழுது, இப்போ நம்ம வெளியில் போய் பேசுகிறோம், நம்ம பாஷையை பேசுகிறோம். தமிழில் பேசுனா இவன் தமிழ்நாடு. ஆனால் நான் வேற எங்கேயா போய் தமிழில், வேற நாட்டில் போய் நான் தமிழில் பேசினாலும் இவர் தமிழர், ஆனால் இவர் இந்தியன். ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்லப்பட்டாங்க. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி நிறைய இடங்களை போகும்பொழுது அவங்க பேசுகிற பாஷை என்னது? எபிரேயர் பாஷை. அதான் இங்க குறிப்பிடுகிறது, எபிரேயன் ஆகிய தன் சகோதரனை. அந்த பாஷையை பேசினாலும் சரி, நீ இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்தாலும் பிறக்கனாலும் அவன் உன் சகோதரன், உன் சகோதரி. புரியுதா உங்களுக்கு? விளங்கிடுச்சா? இதுதான் சகோதரன் சகோதரி. அவர்கள் ஆண்டவர் தேவன் ஆரம்பத்திலிருந்தே உன் சகோதரனுக்கு நீ அதை விட்டு கொடு, உன் சகோதரன் மேல் நீ அன்பாயிரு, அவனுடைய கடனெல்லாம் நீ எடுத்துரு. ஏன்னா நாங்கள் பிரசங்கத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சகோதரத்துவம் எங்கிருந்து வருதுன்னா இங்கிருந்து தான் வருது. புரியுதா? தொடர்ந்து வாசிங்கள். தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7ஆம் வருஷத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்றும், அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையா இருந்த பின்பு அவனை உன்னிடத்தில் வைக்காமல் சுயதீனனாக அனுப்பிவிட வேண்டும் என்றும், நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். 15 நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின வருஷத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து, கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து, என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணி இருந்தீர்கள். புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? விடுதலையினால் உன்னுடைய
அவன்கிட்ட இருந்து நீ ஏதாவது வாங்கியிருந்தா அவனை அந்த கடன் என்ன பண்ணிடணும், 7ஆம் வருஷத்தில் தள்ளு பண்ணிடணும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அந்த காலத்தில் இப்பயே நடந்திருக்கு, இப்பயே நடக்குது. அரப் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு காசை கொடுத்து அங்கே கூட்டுட்டு போய் உங்களை வேலைக்காரனாக வேலைக்காரியாகவும், யூ ஆர் நாட் எம்ப்ளாய், he will pay lump sum amount for your life and he will buy you not as an employee, as a slave. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறீங்க, மாதம் மாதம் வேலை செய்கிறீங்க, உங்கள் கையில் ஊதியம் வருதுன்னா நீ ஒரு வேலையாள், எம்ப்ளாய். ஆனால் உனக்கு முன்னாடியே ஒரு 50,000 ரூபா கொடுத்து 1,00,000 ரூபா கொடுத்து நான் உன்னை வாங்கி நான் கொண்டு போய் வச்சுக்கிட்டேன்னா நீ என்னுடைய வேலையாள் இல்லை, நீ என்னுடைய அடிமை. அந்த காலத்தில் இருந்தது. மனுஷர்களே இப்பயே இருக்குங்க, இப்பயே இருக்கு. அந்த காலத்தில் இப்பயே இருக்கு, மாறலை, எதுவும் மாறலை, இன்னும் இருக்கு. அப்போ 6 வருஷம் நீ அவர்களை வைத்து நீ என்ன வேணாலும் செய். ஆனால் 7ஆவது வருஷம் அவங்கள என்ன பண்ணிடணும், நீ விடுவிச்சிடணும். அதுலேயும் நம்ம மனசு இருக்கா? நமக்கு யாராவது இந்த வயசான காலத்தில் ஒரு சின்ன பையனோ சின்ன பொண்ணோ என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடச்சிதுன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாண வயசு வருதுன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விடுவீங்க. ப்ராக்டிக்கலாக பேசுங்க. ஐயோ இத்தனை வருஷம் என் கூடயே இருந்து எனக்கு கால் அமுக்கி விட்டா, நேரத்துக்கு எனக்கு டேப்லெட் கொடுத்தா, சாப்பாடு கொடுத்தா, எல்லாம் பண்ணா, இத்தனை வருஷம் போனதே தெரில. இப்போ அந்த பொண்ணு நான் என்ன பண்ணணும், அனுப்பிச்சி விடணும். திருப்பி இதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா என்னை பார்த்துக்கிறதுக்கு? விடமாட்டோம். நம்ம மனசு அப்படிங்க, தங்க மனசு. அப்படியே நான் அமிச்சாலும் அந்த பையன் அந்த பொண்ணு வீட்டோட இருக்கிற மாதிரி, வீட்டோடையே ஒரு பையன் வசதி இருந்தா வீட்டோட ஒரு பையனாக பார்த்து கட்டி வச்சு அவங்களையும் போட்ட, நீ வீட்டு வேலை பாரு, நீ வெளி வேலை பாரு அந்த பையனை. இது இன்னைக்கு நேத்தி நடக்கிறதுல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக நடந்த காரியம் நம்மளுடைய சத்தியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் எல்லா போன வாட்டி மெசேஜில் சொன்னேன், எவ்வளோ புக்கு அழிஞ்சு போச்சு. அழிக்கணும்னு நினச்சாலும் இது புதுப்பித்து கொண்டே இருக்கும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிற புஸ்தகம் இது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் போய் கொண்டே இருக்கிறது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22. தொடர்ந்து வாசிங்க, ஷைனி வாசிங்க. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நாம் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். நல்லா பார்த்துக்கோங்க, இது கிளீனா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். போதும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இங்க எப்படி விடுதலையின் வருஷம் ஆகிய அந்த 7ஆம் வருஷத்துல அவனுக்கு கடனை என்ன பண்ணணும், தள்ளுபடி பண்ணணும். அடுத்தது என்ன பார்த்தோம்,
அவன் உனக்கு அடிமையாக இருந்தால் 7ஆம் வருஷம் அவனு நீ விடுதலை, அவனுக்கு தள்ளுபடி பண்ணணும், அவனுக்கு நீ விடுதலை கொடுக்கணும். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, இங்கே ஆகாரத்துக்கு வராரு. ஃபஸ்ட்டு காசு, அடுத்தது மனுஷனுக்கு உண்டான விடுதலை. எப்படி உன்னை எகிப்திலிருந்து விடுவித்து வந்தனோ நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆண்டவர் சொல்கிறாரு, நீயே அடிமை தான்டா, உன்னை அடிமையிலிருந்து நான் கொண்டு வந்தேன், உனக்கு நான் ரட்சிப்பை கொடுத்தேன், உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு தேசத்தை கொடுத்துருக்கிறேன். ஆனால் நீயே திருப்பியும் இன்னொருத்தனை அடிமையாக வைத்திருக்காத, அவனுக்கு விடுதலையே கொடு, நீ பெற்ற ரட்சிப்பு அவனுக்கும் கொடு. 3வது காரியம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீ 7 வருஷத்தில் 6 வருஷம் அறுவடை பண்ணு, 6 வருஷம் அறுவடை பண்ணு, சாப்பிடு. ஆனால் 7ஆவது வருஷம் உன் நிலத்தில் நீ காலை வைக்காத, அறுவடை செய்யாத, அது பண்படுத்தாத, அதை பயன்படுத்தாத. இதை உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன். 7ஆவது வருஷம் தொடக்கூடாது. ஏன்னா அந்த 7ஆவது வருஷம் அந்த பக்கமே அவங்க போகக்கூடாது. ஒன்றுமே ஆகாரத்துக்கு வழி இல்லாத ஜனங்கள் இருக்காங்க தெரியுமா? அந்த ஜனங்கள் அந்த 7ஆவது வருஷத்தில் அந்த நிலத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தனக்காக எடுத்துக்கொள்வார்கள். அவங்களுக்காக 7ஆவது வருஷத்தை நீ விட்டு கொடுத்துரு. ஆனாலும் நம்ம இருதயம் விட்டுருமா? அது ஏன்னாலும் நான் காசு போட்டு விதை வாங்கி போட்டு, நான் தண்ணி பாய்ச்சி, நான் ஆளுங்களை வச்சு விளைய வைத்து, அது நான் எடுத்துக்கணும்னா 6 வருஷம் நான் எடுத்துக்கணும். 1 வருஷம் ஏன் நான் விடணும்? 6 வருஷம் எடுத்துக்கிட்டு நான் ஏன் 1 வருஷம் விடணும்? தேவனிடத்திலே கேள்வி. நம்ம புத்தி அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? பாசிமா 6வது வருஷத்திலேயே நாம் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். 6வது வருஷத்துல நீ புலம்புறியா? உன் இறுதி எனக்கு தெரியும், நீ எப்பவுமே புலம்பிட்டு தான் இருப்பப்பா. 5 வருஷம் இல்லை, 6வது வருஷத்துல நீ 1 வருஷத்துக்காக நீ புலம்புற. ஆனா அந்த ஒரே வருஷத்துல உனக்கு 3 வருஷத்தின் பலனை உனக்கு 6வது வருஷத்துல கொடுத்துட்றேன். நீ 1 கேட்ட 1 + 2 3 நான் என்ன பண்றேன்? 7ஆவது வருஷம் நீ அமைதியா இரு. 7ஆவது வருஷம் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நம்ம தேவன் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்மளுடைய நான் முன்னாடியே சொன்னேன், போதும் என்ற மனப்பான்மை நம்மளுடைய இதயத்தில் கிடையாது. சுட்டு போட்டாலும் வராது. ஆண்டவரே உம்மை போல மாறணும், அவரை போல மாறணும்னா நம்ம முகத்தில் யாரோ துப்புனா வாங்கிக்கணும். ரெடியா? ரெடியா? குத்தனா வாங்கிக்கணும். கிறிஸ்துவை போல மாறணும்னா அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறாரு. யாருமே நம்ம அடிமையா போறதுக்கு மனசே வராது. அவரை போல மாறவே முடியாது. அவரை போல மாறணும்னா நிறைய காரியங்கள் நம்மளுடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். யூ கேன் பி எ கிறிஸ்டியன் ஈஸிலி, யூ கேன் பி எ கிறிஸ்டியன், பட் வி cannot be like a Christ. கிறிஸ்தவர்களை போல நம்ம இருந்துடலாம், ஆனால் கிறிஸ்தவை போல இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அந்த 7ஆவது வருஷம் அவங்களுக்கு வசதியே இல்லாதவங்க அந்த நிலத்தில் வந்து அந்த 7ஆவது வருஷம் என்ன பண்ணுவாங்க? அந்த நிலத்திலுடைய முதல்ல நிற்கிறேன்னா யாராவது வந்து எடுத்துப்பாங்களா? ஐயோ நிற்கிறார், அடிச்சிருவார், நம்மளை கொலை கூட செய்து விடுவார். அதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னன்னா, 6 வருஷம் நீ அறுவடை பண்ணிக்கும், 7ஆவது வருஷம் நீ அந்த நிலத்து பக்கம் கூட போவாத, நிலத்து பக்கம் கூட போவாத.
அவர்களை வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுக்கு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். அதுதான் விடுதலையின் வருஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காசை தள்ளுபடி பண்ணிடணும். அடிமையில் இருந்த அவங்களையும் நீ விடுதலை பண்ணிடணும். நீ எல்லாத்தையும் உனக்காக சேர்த்துக்கொள்ள வைக்காத, மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். புரியுதா? பைபிளில் நம்ம நிறைய காரியங்களை 7 7 7ன்னு பார்க்குறோம். அதே போல தான் கர்த்தர் நம்மளுக்கு வருஷத்தில் 6 நாள் உலக பிரகாரமும் சரி எல்லாத்துலேயும் சரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 7வது நாள் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எப்படி அங்கே நிலத்துக்கு ஓய்வு கொடுத்தாரோ, எப்படி அவங்கள அடிமையிலிருந்து கொண்டு வந்தாரோ, விடுதலை கொடுத்தாரோ, நம்மளுக்கு விடுதலை கிடைக்கணுமா? சபைக்கு வாங்க. என்னைக்கு வரணும்? 7. உனக்கு ஆகாரம் வேணுமா? எங்க வாங்க? நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து அறிக்கை செய்யுங்க. ஆகாரம் வேணுமா? விடுதலை வேணுமா? ரட்சிப்பு வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? இன்னும் நிறைய வாய் திறக்க மாட்டேந்தே. ஏழாவது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது உன் கடன்கள் எல்லாம் கர்த்தர் தீர்த்து போடுவார். உன் கடன்கள் எல்லாம் கர்த்தர் தீர்த்து போட்டுருவார். நீ லட்சம் வாங்கினாலும் சரி, கோடி வாங்கினாலும் சரி, அவனுடைய இருதயம் உடைக்கப்படும். அது பேங்க்காரனாக இருந்தாலும் சரிங்க, கோடி கோடியாக வச்சிருக்கிறவனுங்க, அவனுங்களுக்கே இந்த அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுது. இந்த எல்லா அரசருக்கு எல்லா அரசன் என் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது உன் கடன்கள் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தள்ளுபடி ஆகும். உன் கடன்கள் எல்லாம் ஒழியும். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? சபைக்கு வாங்க. கர்த்தர் உன் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் இதை கனெக்ட் பண்ண முடியும். யார்கிட்டையாவது நம்ம அடிமையாக இருந்திருப்போம், இன்னும் அடிமையாக இருப்போம். அடிமையாக இருப்போம்னா அந்த மாதிரி அடிமை இல்லை. ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அவர் கீழே நம்ம வேலை செய்யணும், அவர் சொல்கிறது தான் நான் செய்யணும். அது சொல்கிறது தவறு, அது செஞ்சால் தப்பாக தான் வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் செஞ்சு தான் ஆகும். அது ஒரு அடிமைத்தனம் தான். காசு இல்லாமல் இருக்கிறோம், பேங்க் கிட்டக்காரங்கிட்ட இப்போ நம்ம கடன் வாங்கிட்டீங்கன்னா நீ யாரு? கடன் கட்டலனா உன் டாக்குமெண்ட் அவன் பேங்க்குள்ள போயிடும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் 7வது நாள் நீங்கள் வந்து உட்காருங்க. அந்த 7வது வருஷம் கண்டிப்பாக ஒரு நாள் கொண்டு வருவார். கர்த்தர் உன் சிறை விருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா. இது கர்த்தரால் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அந்த ஜனங்கள் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, ஆனால் அவங்களுக்கும் அவங்களுடைய ஆகாரத்தை அவங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். உன்னுடைய சூழ்நிலை, ஆண்டவரே எனக்கு இது இல்லையா அது இல்லையா நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். கர்த்தருக்கு உங்களுக்கு நீங்கள் கர்த்தர் இடத்துல சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது அந்த ஒரு வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். அந்த ஒரு வருஷத்தில் உன் வாழ்க்கையை அவர் திருப்பி போட போகிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்ம கர்த்தர். வாசிங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46லேருந்து 50. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46லேருந்து 50. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். நல்லா கவனமா கேளுங்க. இதுவரைக்கும் ஆண்டவர்
அவருடைய ஜனங்களுக்கு தாராளமாய் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? தன் சகோதரன் தன் சகோதரிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, விடுதலையின் வருஷம்னா என்ன, அதை வச்சு நம்ம சில காரியங்களை பார்த்தோம். உங்களுக்கு விளங்கிடுச்சா? எல்லாமே புரிஞ்சிருச்சா? பார்த்தோம். இப்போ அந்த சகோதரன் சகோதரி யார்? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. தேவன் சொன்னாருன்னு சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. கிறிஸ்துவே சொல்றாருங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாசிங்கம்மா. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார். யார் யார் வந்தா? ஆமா, கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி, என் தாயார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் மரிய. உலகத்துக்கு கொண்டு வந்தாச்சு. கன்னி மரியிலிருந்து தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால அவங்க கர்ப்பவதியானாங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்துட்டாரோ அவர் உலகத்தின் இரட்சகர். மரியக்கு பிள்ளை இல்லை, பிதாவின் குமாரன் மனுஷனா ரூபம் எடுத்து வந்தாச்சு. அதான் இங்க கிறிஸ்து சொல்றாரு, யார் என் தாய். அதுக்காக தாய் அவர் தூஷிச்சார்லாம் நினைக்காதீங்க. அந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்மளுக்கு கற்பிப்பதற்காக சொல்லப்படுகிற தாய் மேல அன்பு காட்டினார், தாய் மேல அன்பு செலுத்தினார். தாய் மேல அவர் அன்பு செலுத்தினால்தான் அவருக்கு நம்மளுக்கு தாயாவே மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள். யார் என் தாய், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உங்களுக்கு விளங்குச்சா? பிசிக்கலா என்னுடைய தாயும் என்ன சகோதரனும் எனக்கு கிடையாது. எவன் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, நிறுத்தி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு. கை எடுத்துக்கோங்க. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் இவனே. சொல்லுங்க, உங்க கையை உங்க இருதயத்தில் வைங்க, வைங்க. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோக்கு பதிலாக நானே. நானே. வாசிமா. அவனே எனக்கு சகோதரனும். நானே சொல்லு நீ. நானே. நானே எனக்கு சகோதரரும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறேன் என்றார். புரிஞ்சிச்சா? அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ராஜ்யத்திற்காக அவருடைய சீஷர்களுக்கு காமிச்சு அவர் சொல்றார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் தாயுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தில் வந்தது நான் டயனாக்கு சகோதரனாவோ அனிதாக்கு சகோதரனாக வாழ்ந்துட்டு இருந்துட்டு போகிறது கிடையாது. தேவனோட சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கும் அவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக மட்டும்தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு உண்டான பொறுப்பு. அப்படி இருக்கிறவனை தான் இயேசு கிறிஸ்து தாயுமாய் சகோதரனுமாய் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தெரியாம எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும்
என் பிள்ளைகளுக்காகவும் என் சொந்தக்காரர்களுக்காகவும் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சேனா போ. கிறிஸ்தவர்களுக்கு இது கிடையவே கிடையாது. உலகத்தான் சொல்லிட்டு போவான், அது கூட அவனுக்குள்ள அது ஒரு பெருமை இருக்கு. இந்த குடும்பத்துக்காக நான் வாழ்ந்தேன், நான் சம்பாதிச்சேன், என் சொத்து வரலாறா வாரிசா வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு போகலாம், அதுலேயும் அவனுடைய தற்பெருமை இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது இருக்கக்கூடாது. நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு அந்த 7வது வருஷத்தில் உனக்கு தியானிகள் கிடைக்க செய்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க செய்வார். நீ அடிமையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். ஆனால் என்னவா இருக்கணும்? பிதாவின் சித்தத்தின்படி கர்த்தருடைய காரியத்திற்காக அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் ஓடும் பொழுது அப்போதான் நம்ம கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காராக மாறுறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய பாஷையில் சொன்னால் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காராக மாறி. நான் அம்பானிக்கு சொந்தக்காரனா சென்னையில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அம்பானி வச்ச இன்விடேஷன் என் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எல்லா ஆணியும் பெரிய பெரிய ஆணியை என் தேவன் பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. பெரிய ஆணியை பார்த்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? உன் கடன்களுக்கு குறித்து நீ கவலைப்படுறியா? உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறியா? ஐயோ அடுத்த மாதம் நான் எப்படி சாப்பிட போகிறேன்ற கவலைப்படுறியா? என்னுடைய அலுவலகத்தில் இந்த காரியத்தை நான் முடிக்கல, இதை நான் எப்படி முடிக்க போகிறேன்? என் பாஸோ என் மேனேஜர் இந்த காரியத்தை குறித்து கேட்டாங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்? அடுத்து இந்த டாஸ்க்கை நான் எப்படி முடிக்க போகிறேன்? உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கேள்விக்குறி காரியங்கள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த 7வது வருஷம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வருவார். உன் கேள்விகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பதிலை சீக்கிரமாக தரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்களை வெறுமையாக கர்த்தர் என்னைக்குமே அனுப்ப மாட்டார். கண்டிப்பாக அனுப்ப மாட்டார். எடுத்து வாசிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-9 வசனம். நான் முடிக்க போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில். நல்ல கவனமா கேளுங்க, நம்ம முடிக்க போறோம். இதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போற வார்த்தை. கேளுங்க. திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்து 3ஆம் நாளில் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். போதும். யாருக்காக பரிதபிக்கிறார்? ஜனங்களுக்காக. யார் பரிதபிக்கிறார்? யாரு? இயேசு. அவர் வாழ்க்கையிலேயே காமிச்சிட்டாரு. இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்காக திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். 3 நாள் ஆச்சு. அவங்க கொண்டு வந்ததெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க கிளம்ப போறாங்க. ஏன்னா அவரு இன்னொரு இடத்துல ஊழியத்துக்கு போறாரு. ஷார்ட்டா முடிச்சிடுறேன். அவர் போறாரு. அந்த ஜனங்களாம் கிளம்ப போறாங்க. வந்தவர்களுக்கு நான் அப்படியே வெறுமையா அனுப்பிவிட முடியல. அங்க என்ன பண்றாரு? பரிதவிக்கிறார். கர்த்தருடைய சாயலாக உங்களை படைத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து எல்லாம் பண்ணும்போது உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய இருதயம் உன்னை குறித்து பரிதபித்து கொண்டே தான் இருக்கும். அதை நீங்க உணர்றீங்களா? உங்களை குறித்து ஆண்டவர் பரிதபிச்சு கொண்டே தான் இருக்கிறார். ஐயோ என் மகனுக்கு நான் இதை செய்யணுமே, அவன் வெறுமையா போகக்கூடாதே, அவன் அப்படியே இருந்துடக்கூடாதே. அந்த எண்ணம் கர்த்தருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. தொடர்ந்து வாசிமா. இவர்கள் தூரத்திலிருந்து
வந்தார்களாகில் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் இங்கே இருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். இப்படிதான் நம்மளுடைய சிந்தனை வரும். கர்த்தர் செய்யறன்னு நினைப்பாரு, செய்ய போறாரு. ஆனா உன் வாயிலேயே நீ என்ன பண்ணிப்ப? உன் வாயிலேயே வினயமோ சூனியமோ. அங்க சீஷர்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ சீஷர்களா. அதான் முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்தோம், எனக்கு தாய் யாரு சகோதரன் யாரு, சீஷர்களை காமிச்சு பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இவர்களே எனக்கு தாய் சொன்ன. எப்படி ஆண்டவர் ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த சீஷர் என்ன சொல்றாங்க, ஐயோ ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வரணுமே. யாரை வச்சுக்கிட்டு? கர்த்தரை வச்சுக்கிட்டு, இயேசு கிறிஸ்துவ பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நான் ரொம்ப தூரம் போய். அப்ப என்னதான் ஆண்டவருடைய அற்புதத்தை அவங்க பார்த்து வளர்ந்தாங்க. ரொம்ப கஷ்டம். ஜீசஸ் ரியலி பேட் சிச்சுவேஷன். இப்படி ஒரு 12 முட்டாளை வச்சு வாசிமா தொடர்ந்து. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறபடி சீஷரிடத்தில் கொடுத்தார். அவர் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். போதும். அப்பமோ மீன் இருந்தது. அந்த நேரத்தில் கொண்டு வந்தாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து மேற்கொண்டு 5000 கூடைகள் மீதி இருப்பு அவர்கள் என்ன பண்ணாங்க? எடுத்தாங்க. இன்னைக்கு ஆராதனை நடக்கும்போது கடைசியாக கன்க்ளூஷனில் வரும்பொழுது அக்கா என்ன சொன்னாங்க? எப்படியா 5000 பேருக்கு அந்த 5 அப்பமும் 2 மீன் வச்சு எப்படி போசிக்கிறாரோ அதே மாதிரி கர்த்தவங்களை போசிக்கிறார். அப்போ நான் ஷாரன் கிட்ட சொன்னேன், என் மெசேஜை கனெக்ட் பண்ணுறாங்க பாரு, என் மெசேஜை. அப்போ ஆண்டவர் எனக்குள்ளே பேசுகிறாரு, நீ கொண்டு வந்த வார்த்தை இன்னைக்கு ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அப்பம் வேணுமா? நீங்கள் வந்திருக்கிறீங்க, பந்தியில் உட்காந்துட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய இருதயம் பரிதவித்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளை நான் இன்னைக்கு வெறுமையாக அனுப்ப மாட்டேன். நீ அப்பத்தை கொண்டு போ, மீனையும் கொண்டு போ. உன் கை வெறுமையாய் போவாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லும். ஆனால் நமக்கு உண்டான காரியம் என்ன தெரியுமா? அந்த 7வது வருஷத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் பொழுது அந்த 7வது வருஷம் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். உன் அடிமையை கர்த்தர் மாற்றி போடுவார். உன் சூழ்நிலையை மாற்றுவார். உன் நிலைமையை மாற்றுவார். கர்த்தருக்கு காத்திரு. அந்த டைம் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நிச்சயம் செய்வார். செய்யாத அவருடைய கை ஒன்றும் குறுகி போவில்லை. தாராளமான இதயம் கொண்ட தேவன். ஆனா நம்மளுக்கு பொறுமை வேணும். இன்னும் எவ்வளவு தூரம் நான் வெயிட் பண்ணணுமோ கர்த்தரிடத்துல கேட்டு வெயிட் பண்ணுங்க. 9 வயசுல உனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத. 90வது வயசு வரும்பொழுது அந்த முதிர்ச்சி வரும்போது கர்த்தர் உனக்கு செய்வார். அப்போ நீ பெற்றுக்கொண்டதை சந்தோஷமா அனுபவிப்ப. நீ அனுபவிக்கிறதுக்காக அந்த டைம் கர்த்தர் அந்த நேரத்தை கொண்டு வருவார். அந்த காரியத்தை உன் கரங்களில் கொடுப்பார். நீ அந்த அனுபவத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்பதாகவே நீ அது வேணும்னா கர்த்தர் உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சிருப்பார். மீண்டும் சொல்கிறேன், கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தர் இடத்துல காத்திரு. கர்த்தர் உன் காத்திருப்புக்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக கொண்டு வருவார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொல்ல விசுவாசிக்கிறீங்களா? அவர் கொடுக்கிற கட்டளைக்கும் நீங்க
விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி மனமில்லாமல் அவர்கள் ஆசீர்வதிக்காம அவங்கள வயிறை நிரப்பாம கர்த்தருக்கு மனமில்லாமல் பரிதபித்தாரோ, இன்னைக்கு வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சகோதரிகளே, நீ திருப்தி அடைந்து தான் செல்வாய். நீ போகும்பொழுது எப்படி 5000 கூட மீதி துணிக்கி அவர்கள் எடுத்தார்களோ, நீ இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கப்பட இன்னும் அநேக துணிக்கைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கரங்களை தூக்கி நீங்கள் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு வெறும் கையோடு போல உம்மிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். எவ்வளோ சூழ்நிலைகளில் நான் அடிமைப்பட்டு இருந்தேன், அசிங்கப்பட்டு இருந்தேன். எவ்வளோ பேர் என்னை இழிவாக பேசினார்கள். இதெல்லாம் உருப்படாத கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்னை மட்டுமாய் மேன்மையாய் வைத்திருக்கிறார். என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் தேவைகளெல்லாம் சந்திருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறாரு. எண்ணி பாருங்க, கர்த்தர் செய்ததை நீங்க நினைச்சு பாருங்க. உங்களை எப்படி எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லாம, அடுத்த வேலை ஆகாரம் இல்லாம, மனித கழிவுகளை மனிதனே தின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை வைக்கலையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். இந்த வேளையில் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீ என்னை வைத்ததுக்கா நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்துல வைப்பார். அந்த 7வது வருஷம், விடுதலையின் வருஷம் சீக்கிரத்தில் வரும். கர்த்தர் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அதை செவையாக மாற்றி உன்னை செம்மையான பாதையில் வழிநடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் வார்த்தை, உம்முடைய வார்த்தை நீ தெளிவாக பேசினீர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதற்கு அவசரப்படாமல் உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். நீ தாராளமாய் செய்கிற தேவன். You are not a stingy God. I believe you are a generous God. You can do mighty things in my life because I know who I am worshiping. He is the Lord of Lords. He is the King of Kings. He is the Prince of Peace. Thank you, Jesus. Lord, we worship you, we praise you, Lord. We adore you. இந்த வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வெறுமையாய் போகாதபடி கர்த்தர் அவர்களை கைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இடம் கொள்ளாமல் ஆசீர்வதித்து அவங்களுடைய இருதயம் சரி, அவங்களோட வாழ்க்கையிலையும் சரி திருப்தி அடைய நீ கிருபை தரப்போவதற்காக நன்றி சொல்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மாறாத மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.